இன்றைக்கி நம்ம சூப்பர் ஹெல்த்தியாக சூப்பர் டேஸ்டியாக ஒரு சாலட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கு. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நல்லா பழுத்த ஆவகோடா எடுத்துக்கணும். இது பழுத்துருச்சுன்னா தொலி வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல தொலியை எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஸோ குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆவகோடாவை. நம்ம ஆவகோடா வந்து எப்போதுமே ஸ்மூதியாவோ இல்லை ஒரு பால் ஊற்றியோ சீனி போட்டு நம்ம சாப்பிட்டு பழகிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. அடுத்து வந்து நல்ல வெள்ளரிக்காய், நல்ல பெரிய சைஸ் வெள்ளரிக்காயை வந்து நம்ம தொளி சீவி அதையும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் வந்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 4-5 தான் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணணும் நம்மளுடைய சாலடுக்கு. பாருங்கள், இதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம சாலடுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் டிஷ்க்கு மாற்றிடலாம். இப்போ இந்த சாலடுக்கு வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து சும்மா 1 டீஸ்பூன் அளவு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நான் வந்து பிழிஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த சாலடுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாலடுக்கு வந்து லைட்டாக நம்ம பெப்பர் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் மிளகி நான் தூவிக்கிட்டேன். இந்த சாலட் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டாலே ஒரு நல்ல ஒரு ஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். டயட் இருக்கவங்களாம் இது மாதிரி ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.